ஒரு குடும்பத்துல சந்தோஷம் ஆரம்பிக்க போகிற நேரத்துல இன்னொரு பெரிய பிரச்சனை குவாய்ட்டா ஃபார்ம் ஆயிட்டு இருக்குது. இது தெரிஞ்சா அந்த ஃபேமிலியோட நிலைமை என்னாகும்? சிறடிகாசு எபிசோட்ல அப்படிதான் ஒரு ஷாக்கிங்கான டேர்னிங் பாயிண்ட் ஒன்று நடந்திருக்கு. ஒரு பக்கம் ரோகிணி கோவத்துல லிட்டரலி கட்டுப்பாட்டை இழந்து வீட்டுல இருக்கிற பொருளை உடைக்கிற அளவுக்கு ஒரு நியூஸ் ஒன்று கேட்டிருக்கா. மனோஜுக்காக புது பொண்ணு பார்த்துட்டு வராங்க அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை கேட்ட உடனே ரோகிணியோட வாழ்க்கை தலைகீழ மாறுற மாதிரி இருக்குது. நான் இன்னும் டைவர்ஸ் கூட கொடுக்கல, அப்படி இருக்கும்போது எப்படி இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்க முடியும் அப்படின்னு கத்தி அலறா. அந்த சீன் ரொம்பவே இமோஷனலா இருக்கும். ஆனா இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமெல்லாம் இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதி ஒன்று நடந்துட்டு இருக்கு. சிந்தாமணி ரோகிணி டைரக்டா சண்டை போட விடாம இப்ப பொறுமையா இரு, சரியான நேரம் வந்தாதான் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தடுத்துடுறா. அது ஏன், அந்த முடிவுக்கு பின்னால் இருக்கிற காரணம் என்ன? அதே நேரத்துல இன்னொரு பக்கம் அண்ணாமலை வீட்டுல ஒரு பெரிய சந்தோஷம் ஸ்டார்ட் ஆகுது. முத்து ரொம்ப ஹாப்பியா அப்பா அப்பான்னு அப்படின்னு கூப்பிட்டுட்டே ஓடி வர்றான். ஸோ அவனோட லைஃப் மாற்றக்கூடிய ஒரு முடிவு ஒன்று சொல்லிட்டு இருக்கான். ஒரு புது வேன் வாங்கி அவனோட வாழ்க்கையில முன்னேற போறதை பத்தி எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்ட அண்ணாமலைக்கு பாத்தீங்கன்னா கண்ணில் அவ்வளோ பெருமையா இருக்குது. அந்த வீட்டுல ஒரு நிமிஷம் ஃபுல் சந்தோஷத்தை கொடுக்குது. ஆனா அந்த சேம் வீட்லயே இன்னொரு முடிவு ஒன்று எடுக்க போறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா மனோஜுக்காக ஒரு புது பொண்ணு ஒன்று பார்க்க போறாங்க. ஆனா மனோஜுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற உண்மை இன்னுமே அந்த பொண்ணோட வீட்டுல இருக்கிற யாருக்குமே தெரியவே தெரியாது. இந்த பொய் எப்ப வெடிக்கும்? இதுக்கிடையில தான் இன்னொரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். அது என்னன்னு பாத்தீங்கன்னா சத்யாவோட பர்த்டே செலிப்ரேஷன்ல இருந்த ஒரு ஸ்மால் மொமெண்ட், ஒரு பெரிய காதல் ரகசியத்தை வெளிச்சத்துக்கு கொண்டுட்டு வருது. சத்யா உண்மையிலுமே லவ் பண்றானா? அந்த காதல் யாரோட? அதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் முத்து எடுத்த முடிவுனால இந்த கதையை ஃபுல்லாவே மாத்த போகுது. ஒரு பக்கம் ரோகிணியோட கோபம், இன்னொரு பக்கம் மனோஜோட மறைக்கப்பட்ட உண்மை, இன்னொரு பக்கம் சத்யாவோட காதல். இந்த மூணு விஷயமே சேர்ந்து எபிசோட ரொம்ப பெரிய டேர்னிங் பாயிண்ட் கொண்டுட்டு போயிருக்கு. அப்படி என்ன நடந்துச்சு? முத்து எடுத்த அந்த ஷாக்கிங்கான முடிவு என்ன? சத்யா அவனோட ஓனர் மகளை தான் காதலிக்கிற விஷயம் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஆனா அது சிந்தாமணியோட பொண்ணு அப்படின்றது தெரியாம இருக்குது. அதே நேரத்துல முத்துவும் மீனாவும் அண்ணாமலைட்டு சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படின்றது இது எல்லாமே இப்ப டீட்டெயில வாங்க பார்க்கலாம். இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே ட்விஸ்ட்டும் இமோஷனல் மொமெண்ட்ஸும் நிறைஞ்சதா இருந்துச்சு. ஸோ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சதியோட தான் ஸ்டார்ட் ஆகுது. சிந்தாமணியை டேரக்டாக ரோகிணியை மீட் பண்ணி ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. இந்த வார்த்தையை கேட்ட உடனே ரோகிணி லிட்டரலி அவளோட கட்டுப்பாட்டை இழந்துடுறா. அதாவது விஜயா மனோஜுக்காக பொண்ணு பார்த்துருக்காங்க அப்படின்றத போட்டு கொடுத்துட்றாங்க. இதை கேட்ட உடனே ரோகிணி கோவப்படுறா. நான் இன்னும் டைவர்ஸ் கூட கொடுக்கல, அப்படி இருக்கும்போது எப்படி இன்னொரு கல்யாணம் பார்க்க முடியும் அப்படின்னு வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாமே உடையிற அளவுக்கு சத்தம் போட்டு கத்துறா. அந்த நேரத்தில் சிந்தாமணி ரோகிணியை இன்னுமே தூண்டாம ஒரு ஸ்மார்ட் மூவ் ஒன்று பண்றாங்க. அப்ப ரோகிணி உடனே போய் அங்க போய் பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்றா. ஆனா சிந்தாமணி அவளை தடுத்து நிறுத்திடுறாங்க. இப்ப போய் பிரச்சனை பண்ணாத, கொஞ்சம் பொறுமையா இரு. மனோஜுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற உண்மை இன்னுமே அந்த பொண்ணோட வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட சொல்லவே இல்லை. அதை சொன்னதுக்கு அப்புறம் அவங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சா அதுக்கப்புறம் போய் பிரச்சனை பண்ணு அப்படின்னு சொல்லி ரோகிணி சமாதானப்படுத்துறாங்க. ஆனா அந்த வார்த்தைக்குள்ள ஒரு பெரிய சதி ஒண்ணு மறைஞ்சிருக்கு. ரோகிணி பொறுமையா காத்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. ஆனா அவரோட கோபம் எப்ப வெடிக்கும் அப்படின்றது தெரியல. இதுக்கடையில இன்னொரு பக்கம் அண்ணாமலை வீட்டுல வேற ஒரு சீன் ஒண்ணு நடக்குது. அண்ணாமலை வீட்டுல தனியா இருக்கும்போது முத்து ரொம்ப சந்தோஷமா அப்பா அப்பா அப்படின்னு கூப்பிட்டுட்டே உள்ள வர்றான். முத்துவோட முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை பார்த்த உடனே அண்ணாமலைக்கு கூட ஆச்சரியமா இருக்குது. அதே நேரத்துல விஜயம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு ஓடி வராங்க. அப்ப அண்ணாமலை ரெண்டு பேருமே உட்கார வச்சு என்னடா விஷயம் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப முத்து ஒரு பெரிய பிளான் ஒன்று சொல்றான். நான் ஒரு வேன் வாங்க போறேன், அதை வாங்கினா நம்ம அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஆர்டர் எல்லாமே எனக்கு தான் வரும், நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட அண்ணாமலை ரொம்ப ஹாப்பி ஆகுறாரு. சூப்பர்டா முத்து, இது நல்ல முடிவு அப்படின்ட்டு அவர் ரொம்ப ஹாப்பியா அப்ரிஷியேட் பண்றாரு. அதுக்கப்புறம் விஜயா பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் மனோஜுக்காக ஒரு பொண்ணு ஒன்று பார்த்திருக்கேன், அது நல்ல பணக்கார குடும்பம் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனே மனோஜுக்கு எக்ஸைட்மெண்டா இருக்குது. உடனே உற்சாகமாய் எப்போ பொண்ணு பார்க்க போறோம் அப்படின்னு ஆர்வமா கேட்கறான். அப்ப அண்ணாமலை ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று கேட்கிறாரு. மனோஜுக்கு ஏற்கனவே கல்யாணமான விஷயத்தை அந்த பொண்ணு வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட சொல்லிட்டியா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு விஜயா இன்னுமே சொல்லல அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அண்ணாமலைக்கு ஷாக்கிங்கா இருக்குது. அப்படி சொல்லாம எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா விஜய் அவங்களோட முடிவை மாத்திக்கிற மாதிரி தெரியல. முதல்ல அவங்க மனோஜை பார்த்தா கண்டிப்பா பிடிச்சிடும், அதுக்கப்புறம் உண்மை சொல்லிக்கலாம் அப்படின்னு பிடிவாதமா சொல்றாங்க. அண்ணாமலைக்கு அது சரியாவே தோணல. அதுக்கு அண்ணாமலை விருப்பம் இல்லாம இருந்தாலுமே குடும்பத்துல அன்னெசரியா சண்டை வரக்கூடாது, என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த நேரத்துல தான் முத்துவும் ஒரு வார்னிங் ஒன்று கொடுக்குறான். பொண்ணு வீட்டுல இருந்து நம்ம வீட்டுக்கு வரும்போது நானும் ரவியும் வீட்டுல இருக்க மாட்டோம், இல்லைன்னா நாங்க உண்மையை உளறிடுவோம் அப்படின்னு சொல்றான். அதனால அந்த நேரத்துல நீங்களே பாத்துக்கோங்க அப்படின்னு விஜய்ட்ட சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அங்க முத்துவும் மீனாவும் அம்மா வீட்டுக்கு போறாங்க. அங்க சத்யாவோட பர்த்டே செலிப்ரேஷனுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே நடந்துட்டு இருக்குது. வீட்டுல இருக்கிற எல்லாருமே சேர்ந்து அந்த ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ண தயாரா இருக்காங்க. சத்யாவோட அம்மா வீட்டுல சுட சுட கேசரி செஞ்சுட்டு இருக்காங்க. அப்பதான் சிந்தாமணியோட பொண்ணு ரேகா பெரிய கேக்கும் காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாமே கொண்டுட்டு அங்க வரா. அவ கொண்டு வந்த ட்ரெஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 5000 6000 அந்த அளவுக்கு இருக்கிற காஸ்ட்லியான ட்ரெஸ் அப்படின்னு நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து கேக் வெட்டி சத்யாவோட பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க. கேக் வெட்டினதுக்கு அப்புறம் ஒரு ஸ்மால் மொமெண்ட் எல்லாருக்குமே டவுட்டா இருக்குது. கேக் வெட்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சத்யா ரேகாக்கு கேக் ஊட்டி விடுறான். அதே மாதிரி ரேகாவும் சத்யாக்கு கேக் ஊட்டி விடுறா. அதை பார்த்து ஃபேமிலியில் இருக்கிறவங்க ஒருத்தர் ஆச்சரியமா பாத்துக்கிறாங்க. ரேகா அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி சத்யாட்ட தனியா பேசுறேன். நீ இன்னும் பதில் சொல்லவே இல்லை, உன்னோட பதில் இன்னைக்கு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. அதை கேட்ட முத்துவும் மீனாவும் உடனே சத்யாட்ட என்னடா லவ் பண்றியா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு சத்யாவும் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம டைரக்டா ஆமா அப்படின்னு சொல்லிடுறான். இந்த வார்த்தையை கேட்ட
கேட்ட உடனே எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஷாக் ஆகுறாங்க. ஆனால் அதில் ஒரு பிக்கஸ்ட் சர்ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை கேட்ட முத்து சத்யாட்ட வந்து காதலுக்கு உடனே வந்து சம்மதம் அப்படின்னு வந்து சொல்லிடுறான். ஆனால் மீனாக்கு மட்டும் கொஞ்சம் பயமாக தான் வந்து இருக்குது. அவங்க பெரிய பணக்கார ஃபேமிலி, இது சரியா இருக்குமா அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுறா. அதுக்கு முத்து வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நம்பிக்கையை வந்து பேசுகிறான். இப்படி தான் எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. இப்படி சத்யா அவனோட காதலை வந்து டேரக்டாக வந்து அக்செப்ட் பண்ண அந்த ஒரு நிமிஷம் அந்த வீட்டில் இருந்து எல்லாரையுமே வந்து சைலண்ட் ஆக்கிடுச்சு. மீனோட மனசுக்குள்ள இன்னுமே வந்து அந்த பயம் இருக்கு. அவங்க பெரிய பணக்கார ஃபேமிலி, நம்ம வாழ்க்கை, அதே மாதிரி நம்ம நிலை, இந்த காதல் வந்து சரியா இருக்குமா அப்படின்னு வந்து திங்க் பண்ணிட்டே இருக்கா. ஆனா முத்து மட்டும்தான் ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப தெளிவா வந்து சொல்றான். காதல் வந்து உண்மையானதா இருந்தா பணம் வந்து பெரிய விஷயமே இல்ல, நாங்க இருக்கோம், எல்லாத்தையுமே சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றான். அந்த வார்த்தை வந்து சத்யாவுக்கு ஒரு பெரிய தைரியம் மாதிரி இருக்குது. ஆனா இங்கதான் இந்த கதையோட ரொம்ப பெரிய ட்விஸ்ட் ஒன்று மறைஞ்சிருக்குது. சத்யா காதலிக்கிற அந்த பொண்ணு சாதாரண ஃபேமிலி எல்லாம் இல்ல, அது சிந்தாமணியோட ஃபேமிலியில தான் இருக்காங்க. இந்த உண்மை முத்துவுக்கும் மீனாவுக்கும் வந்து தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் இந்த குடும்பத்துல என்ன நடக்கும்? ஏற்கனவே பாத்தீங்கன்னா மனோஜ் விஷயத்துல ஒரு பெரிய பொய் ஒன்று நடந்துட்டு இருக்குது. ரோகிணி கோவத்துல வெடிக்க வந்து ரெடியா வந்து இருக்கா. அதுக்கு மேல இந்த புது காதல் கதையும் வந்து சேர்ந்துருச்சு. ஒரு பக்கம் மறைக்கப்பட்ட கல்யாண ரகசியம், இன்னொரு பக்கம் வெடிக்க காத்திருக்கிற ரோகிணியோட கோபம், இன்னொரு பக்கம் சத்யாவோட லவ் மேட்டர். இந்த 3 விஷயமும் சேர்ந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்ல இந்த குடும்பத்துல வந்து என்ன மாதிரியான புயல் வரப்போகுது அப்படின்ட்டு நம்ம யாராலையுமே வந்து கணிக்க முடியாத அளவுக்கு வந்து இருக்குது. முத்து வந்து இப்ப வந்து சத்யாவுக்கு வந்து லவ்க்கு வந்து சப்போர்ட் கொடுத்துருக்கான். ஆனா அந்த காதல் வந்து இவன் வந்து யாரை வந்து லவ் பண்றான் அப்படின்னு முத்துக்கு வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதே சப்போர்ட் வந்து கண்டினியூ ஆகுமா? அதே மாதிரி மனோஜுக்காக பாக்குற அந்த புது பொண்ணோட வீட்டுல உள்ளவங்க எல்லாருக்குமே உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அந்த கல்யாணம் வந்து நடக்குமா, இல்ல பெரிய பிரச்சனையா வந்து மாறுமா? இந்த எல்லா கொஸ்டினுக்கு ஆன்சர் அடுத்த எபிசோட்ல தான் நமக்கு கிடைக்கும். அதனால இந்த கதையோட நெக்ஸ்ட் பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட் என்னன்றது வந்து தெரிஞ்சுக்க நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறதுக்கு கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.